ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த முட்டை குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இப்போ ஃபஸ்ட்டு முட்டை குழம்பு செய்கிறதுக்காக முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையிலெல்லாம் வரிசையாக இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் போட்டிருக்கிறது மாதிரியுமே ஆப்போசிட் சைடு இன்னொரு பக்கமே அதே மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்க முட்டை எல்லாத்தையுமே நம்ம கீறி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையுமே ஒரே மாதிரி நான் கீரல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கரிஞ்சிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே முட்டை எல்லாத்தையும் மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிறதுனால இந்த முட்டையில் மசாலா எல்லாமே நல்லா சார்ந்து வந்துடும். அதனால் குழம்புல சேர்த்தாலுமே முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா முட்டை எல்லாத்தையுமே வதக்கியாச்சு. இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுமே 3 சின்ன துண்டு பட்டை கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி ரொம்ப கலர் மாதிரி வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வெங்காயம் வதங்கி லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நடுவில் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த மிக்ஸி ஜார், அதாவது தக்காளி அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இதில் காரம் எதுவும் இருக்காது. நான் குழம்போட கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சேர்க்க விரும்பலைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலா எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்குங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா சட்டுன்னு கரைஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ மசாலா வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவுக்கு இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு குழம்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். குழம்புமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. திறந்தபடியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு பாருங்கள். குழம்பு நல்லா நமக்கு சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்து வதக்கி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நல்லா முட்டையை ஒரு முறை குழம்போடு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி குழம்ப கொதிக்க விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, நான், பூரி, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.